யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல்லு. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி வாசித்த வசனத்தில் என்ன போட்டிருந்துச்சு? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இப்போ நான் சொல்லியிருக்கிற வாசித்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க. ஆமென். கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார். திருமணத்திற்கு ஒரு காலம் உண்டு, குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, பிள்ளைகள் வீட்டில் குழந்தைகளாய் வளருவதற்கு ஒரு காலம் உண்டு. அதுக்கப்புறம் பிள்ளை ஸ்கூலுக்கு போய் படிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, காலேஜுக்கு போய் படிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அப்புறம் சொல்லுங்க, வேலை செய்வதற்கு ஒரு காலம் உண்டு, திருமணத்திற்கு ஒரு காலம் உண்டு, குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு காலம் உண்டு, வீட்டிலே தாத்தாவும் பாட்டியும் அமர்ந்து கொண்டு இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு, உலகத்தை விட்டு போவதற்கும் ஒரு காலம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் மோசேயை எங்கே அனுப்புகிறாருன்னா, எங்கே அனுப்புகிறாரு? எகிப்துக்கு போன்னு அனுப்புகிறார். நல்ல கவனிங்க, எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ போ, அங்கே நீ கோலை பாம்பாக மாற்றணும், அப்புறம் கடலை தண்ணியெல்லாம் ரத்தமாக மாற்றணும், தவளையை கொண்டு வரணும். நீ ஒன்று ஒன்றா செய்யும்போது உடனே பார்வோனை தேசத்தை விட்டு ஜனங்களை அனுப்புறதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அதுக்கு ஒரு காலம் வச்சுருக்கேன். சொல்லுங்கள், ஒரு காலம். எதுக்கு ஒரு காலம்? ஜனங்களை அனுப்பி விடுவதற்கு ஒரு காலம் வச்சிருக்கிற. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஜனங்களை பிடித்து வைப்பதற்கு ஒரு காலம். இப்போ நம்ம புதுசாக சொல்லுவோமா, பிடித்து வைப்பதற்கு ஒரு காலம், அனுப்பி விடுவதற்கு ஒரு காலம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இது இப்போ நான் பேச போகிற ஒரு கொஞ்ச நேரம் பேச போகிற வார்த்தை தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. பக்கத்தில் சொல்லுங்கள், இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. எது தீர்க்க தரிசனம் தெரியுமா? இத்தனை காலமும் தன்னுடைய பிசாசினுடைய செயல்பாடுகள் இந்த பூமியில் அரங்கேற்றப்பட்டது. அவன் எந்த அளவுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? நீ ஆடுற அளவுக்கு ஆடு. சொல்லுங்க, ஆடுற அளவுக்கு ஆடு. பிசாசுக்கு ஒரு டைம் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயா, நான் பேசுறது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை நீங்கள் கொஞ்சம் நல்ல கவனிங்க. பிசாசுக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டது. பிசாசுக்கு ஒரு பாஸ்டர், ஏன் பாஸ்டர் இந்த போராட்டம் இப்படி இருக்குது? அது டைம், அவன் டைம். இது பார்வோன் நேரம். விளையாடத்தான் செய்வான், அவன் விளையாடத்தான் செய்வான். அவன் நம்மளை என்ன பண்ணுவான்? நம்ம என்னதான் அவன் முன்னாடி நின்று பாம்பை வர வச்சாலும், தவளையை வர வச்சாலும், பேனை வர வச்சாலும், பேனை வர வச்சாலும், என்ன வர வச்சாலும், அவன் ஆட்டத்துக்குன்னு ஒரு நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவன் ஆடுறவன் ஆடத்தான் செய்வான். ஏன்னா நேரத்தை கொடுத்தது யாரு? அவனுக்கு டைம் கொடுத்தது யாரு? அவரியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளங்கிட்டா உங்கள் வீட்டில் பிரச்சனை ஏன் மாறவே மாட்டேங்குது? ஏன் நானே ஜெபிச்சாலும் மாற மாட்டேங்குன்னா, இது அவன் டைம். நீங்கள் சொல்லுங்கள், ஆடுற அளவுக்கு ஆடு. ஆனால் ஒரு நாள் சீசன் மாறும். கையை தட்டு, சீசன் மாறும். ஒரு நாள் மேஜைகள் திருப்பப்படும். ஒரு நாள் ஹல்லேலூயா காரியம் மாறுதலாய் முடியும். ஐயா, நான் பேசுறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக தேவன் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். கட்டாயம் மாறும். இது அவ சீசன். ஹல்லேலூயா. ஆமாம், என்ன ஆட்டம் ஆடுறான் பாருங்க, என்ன ஆட்டம், எவ்வளவு ஆட்டம் ஆடுறான், நினைச்சதை செய்கிறான். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு குடிகாரனை வச்சிருக்கான்,
ஒரு வீட்டில் ஒரு முன்கோபக்காரனை வச்சுருக்கான். ஹல்லேலூயா. என்னதான் நீங்கள் உட்கார்ந்து பேசி பாருங்களேன், கோபம் அடங்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. குடிகாரம் மனம் திரும்ப மாட்டுக்கான். சொல்லுங்கள், அவன் டைம் இது, அவன் நேரம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நல்ல செய்தியை காலையில் சொல்கிறேன். ஒரு காலம் அவனுக்கென்று ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இனி தேவ சித்தம் இனி தடைபடாதுங்கிறதா இன்னைக்குள்ள செய்தி. இன்னைக்குள்ள செய்தி என்னன்னா, சீசன் மாறுது. தேவன் கரத்தில் எடுக்கக்கூடிய நேரம் வந்துட்டு, அவன் சீட்டை தள்ளி விட்டுட்டு இவர் அந்த சீட்டை பிடிக்கக்கூடிய நேரம் வந்துட்டு. ஹல்லேலூயா. சீரியஸ், உண்மையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ ஜோம் பண்ணும்போது, வொர்ஷிப் நடத்தும் போது அழுதேன். அப்படி அழுதுகிட்டு எனக்கு உள்ளத்திலிருந்து ஒரு அழுகை வருது. எப்போ ஆண்டவர் இந்த ஜனங்கள் மாறுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை இப்படி புறம்பை தள்ளுகிறார்களே, எத்தனை முறை பிரசங்கம் பண்ணினாலும் ஞாயிற்றுக்கிழமைக்கு அவர்களுக்கு வேலை தான், அவர்களுக்கு பணம் தானே பெருசா தெரியுது. உண்மை எப்போதான் பெருசா நினைப்பாங்கன்னு சொல்லி உள்ளத்திலிருந்து நான் அந்த என்னுடைய ஜெபத்தில் என்னால் உணர முடியுது. ஆவியானவர் துக்கப்படுகிறார், ஆவியானவர் காயப்படுகிறார். ஐ எம் சீரியஸ், உண்மையா சொல்லுகிறேன். ஆவியானவர் உடைந்து போகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் அப்படியே சொல்லிட்டு எனக்குள்ளேருந்து அந்த ஆவியானவர் அழுகிறது என்னால் உணர முடியுது. ஏன்னா எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணாலும், எத்தனை தடவை சொல்லிக் கொடுத்தாலும், கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிக் கொடுத்தாலும், ஞாயிற்றுக்கிழமைக்கு நிறைய தலைகளை சபையில் பார்க்க முடியல. காரணம்னு ஒன்று வச்சுருக்காங்க ஐயா. நான் அதான் சொன்னேன், அதான் சொல்கிறேன். காரணம் ஏன் காரணம் சொல்லணும்? எதுக்கு காரணம் சொல்லணும்? ஹல்லேலூயா. பப்ளிக் எக்ஸாமுக்கு நீ காரணம் சொல்ல முடியுமா? கொதுன்னு கொதிச்சுக்கிட்டு இருந்தாலும், கழுத்து அப்படியே சுட்டு பொசுக்குனாலும் நீ எங்கே தான் இருப்ப? பப்ளிக் எக்ஸாமில் தான் இருப்ப. ஏன்னா உனக்கு காரணம் அங்கே சொல்ல முடியாது. சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. அந்த லீவ் லெட்டர் எழுதி கொடுத்த மாதிரி சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்லாம் ஃபீவர் நினைச்ச முடியாது, எழுதி கொடுக்க முடியாது. காரணம் அங்கே செல்லாது. அதனால் என்ன பண்ணுறீங்க? மொத்தமாக சேர்ந்து மாத்திரையை போட்டு பிள்ளைய தண்ணியை வச்சு குடிக்க வச்சு சாப்பிட வச்சு, சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் ரெண்டையும் போட்டு போயிருமா தங்கமேன்னு எங்கே அனுப்பி வைக்கிறீங்க? பரீட்சைக்கு அனுப்பி வைக்க. ஆனால் சபை மட்டும்தான் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? கேட்கறதுக்கு நாதி இல்லையா? சர்ச்சுக்கு உள்ள ஏன் வரலன்னு பாஸ்டர் கேட்டுட்டு அவர் ரெண்டு கோபமாக பேசினார்னா கோபம் வந்துடுது. இந்த சர்ச்சில் நான் வேற சர்ச்சுங்கிற மைண்டு வந்துட்டு. இப்போம்லாம் ஜனங்களுக்கு அப்படி இல்லை. யூடியூப் சேனல் மாதிரி தான். இந்த சேனல் சரியில்லைன்னா வேற சேனல். இந்த நியூஸு இது ஒரு சைடாக பேசுகிறான், வேற சேனல் வேற நியூஸ் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கொஞ்சம் கோவப்பட்டாமா. நீ எத்தனை சபை மாற்றினாலும் சத்தியம் ஒன்றுதான். அது என்ன சத்தியம்? சபைக்குள்ளதான் நீ என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? இந்த காலத்தில் பிசாசு ஜனங்களை வெகுவா வஞ்சித்து அவனுடைய வலைக்குள்ளே அவர்களை கட்டி போட்டு, ஜனங்களை கட்டி போட்டு சர்ச்சுக்கு போகிறதுனால, போன வாரம் போனல 100 ரூபா செலவழிச்சு, போன வாரம் 50 ரூபா ஆட்டோ கொடுத்து போனல, இந்த வாரம் லீவை போடு, இந்த வாரம் 50 ரூபா உனக்கு என்னது மிச்சம் அப்படின்னு சொல்லி ஆட்டோவுக்கு செலவு கணக்கு பார்த்துட்டு ஜனங்களை பிடிச்சு வச்சானா அது ஒரு காலம்னா, கர்த்தர் செலவே பார்க்காம ஜனங்களை கூட்டிட்டு வர்ற ஒரு காலம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு காலையில் நான் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இருதயத்தில் ஆவியானவர் ஒரு பெரிய தைரியத்தினால் என்னை நிரப்பினதை பார்த்தேன். ஒரு உள்ளத்தில் ஒரு வைராக்கியம். அது என்ன வைராக்கியம்? தேவ சித்தம். இப்படி நெகட்டிவா உன்னால பிசாசை உன்னால வேலை பார்க்க முடியும்னா, பாசிட்டிவா வேலை பார்க்க அவரால் முடியும். புரியலையா உங்களுக்கு? புரியலையா? ஹல்லேலூயா. இத்தனை காலத்தை உன் வலையில கட்டி போடுவதற்கு உன்னால முடியும்னா, காலத்தை மாற்றுவதற்கு அவரால் முடியும். காலங்களை கடந்தவர் அவர், காலங்களை கடந்தவர். ஹல்லேலூயா. அவரால். இங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் உங்கள்கிட்ட வரணும். சரியா? பிசாசு அவனால் முடிஞ்சதை என்ன பண்ணிட்டான்? செஞ்சிட்டான். என்னெல்லாம் செஞ்சான்னு சொல்லுங்க. ஆட்களை கொள்றான், மறிக்க வைக்கிறான். இப்போ சமீபத்தில் ஒருத்தங்க சொன்னாங்க, நேற்று நினைக்கிறேன், வீட்டுக்கு ஹார்ட் அட்டாக்கில் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. இது ஹார்ட் அட்டாக்குங்கிறது எப்போவோ ஒரு நாள் நடந்ததெல்லாம் எப்படி இப்போ உள்ள சீசன் என்ன? போட்டு கொண்டுகிட்டு இருக்கிற ஆட்களை ஹார்ட் அட்டாக், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள். இன்னும் அவனால் முடிஞ்ச ஆட்டத்தை ஆடுறானே. நான் கேட்குறேன், ஏன் தேவன் எதுக்காக
அவனுக்கு வல்லமை இருந்து தான் அவன் செய்கிறான். அப்போ கர்த்தருக்கு வல்லமை இருக்குல்ல, அவரை தடை பண்ணணும்ல. அல்லேலூயா. நல்ல இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கும், கட்டாயம் பதில் இருக்கும். என்ன தெரியுமா? அவர் தடை பண்ணணும்ல. அவனுக்கு ஒரு மனுஷனை கொல்றதுக்கு சக்தி இருக்குன்னா ஜீவனை கொடுப்பதற்கு அவருக்கு சக்தி இருக்குல்ல. அப்போ அவர் ஏன் அவர் எங்கே இருந்தார்? அவர் ஏன் இந்த உலகத்தை இவ்வளவு அவனை ஆண்டு கொள்வதற்கு விட்டார்? புரியுதா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பார்வோனுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், மோசே குட்டிக்காரனை அடித்தாலும் ஜனங்களை கூட்டு போக முடியாது. ஏன்னா பார்வோனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம்னு ஒரு காலம் இருக்கு. மோசே வந்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறான், அச்சா புச்சாங்கிறான், என் பேரை கிரிக்கா அப்படி பண்ணிடும் இப்படி பண்ணிடும் ஆண்டவரே, நான் அவர்கிட்ட மல்லு கட்டுறான், இவர்களை நானா பெற்றேனாங்கிறான், என்னெல்லாம் சொல்கிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை இது கூட்டு வந்த பிறகு சொல்கிறான், எனக்கு இவர்களை நானா பெற்றேன். ஏம்மா உன்னேதாம்மா, உன்னே கேட்குறம்மா. ஹல்லேலூயா. புரியுதா நான் பேசுறது? மோசே எத்தனையோ அற்புதத்தை செஞ்சு பார்க்குறான். அவன் நினைக்கிறான் தவளை வந்துட்டு இனிமேல் நம்மளை விட்டுருவாரு பார்வோன். தவளை எப்படி தெரியுமா பைபிளில் போட்டிருக்கு? தவளை படுக்கையிலும் சமையல் கட்டிலையும். நீங்கள் ஒரு தவளையை பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க? பார்த்துட்டீங்க, பாத்ரூமில் இருக்குது, பார்த்துட்டு இருந்தால் ஒரு வாரமாக இருந்துட்டு போ அப்படின்னு நீங்கள் பாத்ரூமை நீங்கள் உபயோகப்படுத்துவீங்களா? சொல்லுங்கங்க. தவளையை வெளியே அடித்து துரத்துற வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எப்படியாவது வாரியில் அடிக்கிறதுக்கு பயந்தீங்கன்னா அந்த தொடப்பத்தை எடுத்து என்ன பண்ணுவீங்க? விரட்டுன்னு விரட்டி அதை வெளியே தள்ளி. பைபிள் சொல்லுது, பார்வோன் வீட்டில் பெட்டில் தவளையாம், சமையல் கட்டில் தவளையாம், அடுப்பு இருக்குல்ல, அடுப்பில் போய் வைக்க போகிறாங்க தவளை. தவளையோட சேர்த்து தான் எரிச்சிருக்காங்க போல் அடுப்பை. எங்கனாலும் தவளை. சரி, அப்படியே நிறுத்திட்டாருன்னா பரவாயில்ல, அவன் மேல் ஏறினதுன்னு போட்டிருக்கு. பைபிளில் போட்டிருக்கு, அவன் மேலும் அவன் குடும்பத்தின் மேலும்னு போட்டிருக்கு. ராமன் சொல்லுங்க. தவளை இங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் பாக்கெட்டுக்குள்ளே? ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ நினச்சிருப்பான் மோசே, தவளை வச்சு வாட்டிருச்சு, இப்போ நம்மளை விட்டுருவான். பார்வோனுக்குன்னு கொடுத்த நேரம் இன்னும் முடியலை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு கொடுத்த நேரம் இன்னும் முடியலை. அதுக்கப்புறம் பாருங்கள், பேனு புழுதி அடிக்கிறான். எனக்கு ஒரு டவுட்டு, நிறைய பூச்சி எங்கேருந்து வருதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு கொய்யாப்பழம் வாங்குறீங்க, அந்த கொய்யாப்பழத்துக்குள்ளே கொஞ்ச நாள் என்ன வந்துடுது, அப்படியே வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுறது, புழு எங்கேருந்து வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது இப்படி குடி ஏறி உங்கள் ஜன்னல் வெளியாக இப்படி ஏறி அது ரொம்ப நாள் 10 நாள் ஆன கொய்யாப்பழம்னு புழுவுக்கு தெரிஞ்சு அது அப்படியே வந்துச்சா? புழு எங்கேருந்து வந்துச்சுங்க? பழத்துக்குள்ளேருந்தே உருவாகுது. ஆச்சரியமாக இருக்கா? என்னைக்காவது ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? பூச்சி பைபிளில் போட்டு இந்த பேன் உங்கள் தலையில் இருக்க, அந்த பேன் எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? புழுதி இருக்குல்ல, பூமியின் புழுதி, அதிலிருந்து வந்துச்சு. எப்படி பைபிளில் போட்டிருக்கு. கம்பு எடுத்து புழுதியில் அடி, புழுதியிலிருந்து பேன் புறப்படும். உங்கள் மண்டையில் ஓடும்போதெல்லாம் நீங்கள் எதை நினைக்கணும்? புழுதி. ஹல்லேலூயா. அது புழுதியிலிருந்து வந்தது. நீங்கள் இது எங்கேருந்தோ வந்துச்சுன்னு நினச்சிடாதீங்க. கர்த்தர்லாம் ஒன்றும் படைக்கலை. அது எங்கேருந்து வந்துச்சு? புழுதியிலிருந்து வந்தது. தவளை மொத்தமாக காலி பண்ணியிருக்க வேண்டியதானே தவளையை. பைபிள் போட்டிருக்கு, நதியிலே மாத்திரம் இருக்கும். ஏன்னா மறுபடியும் நீங்கள் சேட்டை பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முதல்ல ஆண்டவர் சேஃப்டி பண்ணிட்டார். கையை தட்டு. ஹல்லேலூயா. புரியுதா? நான் பைபிள் படிக்கும்போது உணர்ந்தேன், எல்லாத்தையும் காலி பண்ண பைபிளில் போட்டிருக்கு. தவளை எல்லா ஊர்லேயும் செத்துட்டான். வீட்டில் செத்துட்டான், பெட்டில் எங்கெல்லாம் செத்துட்டான், ஊரில் புல்ல செத்துட்டான். நதியில் இருந்த தவளை மட்டும் என்ன செஞ்சான்? இருந்துச்சான். எதுக்கு? நாளைக்கு இந்த சாமுவேல் ராஜா சேட்டை பண்ணால் இவன் மேலே ஏற்றி விட. புரியுதா? ஆமாம். தவளை கர்த்தர் படைப்பிலிருந்து வரல, தவளை வாதையிலிருந்து வந்தது. வாதை, தண்டனை, பனிஷ்மெண்ட். ஆண்டவர் விரும்பி தவளையெல்லாம் படைக்கலை, அது தண்டனை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டான். இப்போ விட்டுருவான்டான்னு மோசே நினைக்க
பைபிள் சொல்லுது, பார்வோனின் இருதயமோ கடினப்பட்டது. ஹல்லேலூயா. நானும் மேடையிலிருந்து கத்தி பார்ப்பேன், ஏய் நீ சர்ச்சுக்கு வரலன்னா ஆச்சா பூச்சான்னு அது பண்ணி இது பண்ணி பார்ப்பேன் பாருங்க. அடுத்த வாரம் பழைய குருடி. ஹல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் பெருசு. நம்ம என்ன அபிஷேகத்தில் நிறைஞ்சு கத்துனானே, இந்த மேடையிலேருந்து டிக்குன்னு உருண்டடிச்சு பிரசங்கம் பண்ணானே. ஆமாம், எப்படி பிரசங்கம் பண்ணாலும் நீ பண்ணுறா. நாங்கள் வரும்போது தான் வரும். எங்கள் வீட்டுக்கு ஒரு மாமா வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் வரும்போது தான் வருவோம். எங்கள் மாமா வந்தால் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து ஆட்டுக்கறி எடுத்து நல்ல சக்கரா மசாலா பொடியெல்லாம் போட்டு, ஒரு ஆட்டுக்கறி கிடையாதோ, சிக்கனுக்கு தான் உண்டோ, சரி சிக்கன் பொடி சிக்கன் எடுத்து நல்லா வச்சு குடும்பமாக சேர்ந்து சாப்பிடுமே ஒழிய, நீ வேர்வை வழியை பிரசங்கம் பண்ணிட்டேங்கிறதுனால உன் பேச்செல்லாம் கேட்டு என்ன செய்ய முடியாது, வர முடியாதுன்னு வீட்டில் இருக்கிற கூட்டமும் என்ன செய்யுது. ஹல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணும்போதே நினைப்பேன், அடுத்த வாரம் அவ்வளோ வந்துடும்னு. ஆமென் சொல்லுங்க. மோசே தவளையை வர வைக்க நம்ம வந்து வச்சுருக்கோம். நம்ம வெறும் பேச்சிலேயே கொண்டு போகிறோமே. தவளையவே வர வச்ச மோசேக்கிட்டே பார்வோனாக தான் இருந்தான். கல் கரையவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், டைம் இருக்குங்க. அவர் ஒரு நேரம் வச்சுருக்காரு. மூத்த பிள்ளைய போட்டு தள்ளினார் பாருங்க. மூத்த பிள்ளையெல்லாம் செத்துச்சு பாருங்க. எங்கே? எகிப்தில் கதை புரியுதா? கதை தெரியுதா? கதை உங்களுக்கு புரியுதா? என்ன புரியுது? ஏதோ ஒன்று செத்துச்சு பாஸ்டர். எகிப்தில் மூத்த பிள்ளைகள் எல்லாம் இறந்து போனதா? இறந்து போச்சா? அதுதான் கர்த்தர் வெளியே புறப்பட பண்ண சொல்லுங்க, வெளியே அனுப்பக்கூடிய கடைசி டைம் அதுதான். நமக்காக ஒரு மூத்த பிள்ளை இறந்திருக்கிறார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமாம், நமக்குன்னு ஒரு ஆள் இறந்துட்டாரு. நமக்காகவே ஒருத்தர் இறந்துட்டாரு. சந்தோஷமாக கை தட்ட மாட்டேங்கிறீங்களே? ஆமாம், உங்கள் பிள்ளையில் எந்த பிள்ளையும் இறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவரே தன் உயிரை கொடுத்துட்டாரு. ஆமென். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் பத்திரமா இருக்கு, பாதுகாப்பாக இருக்கு. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு மூத்த பிள்ளை இறந்த பிறகு தான் விடுதலை. புதிய ஏற்பாட்டில் மூத்த பிள்ளை இயேசு இறந்துட்டார் சிலுவையில். ஆமென். அதனால விடுதலை சத்தியமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாரும் சொல்லுங்க, காலம் இருக்கு. ஆமாம், ஏன் பாஸ்டர் இப்படி கொலை நடக்குது? ஏன் பாஸ்டர் பிள்ளைகளை கொள்றாங்க? பெத்த பிள்ளையே அன்னைக்கு ஒரு ஆசிரமத்தில் ஒரு குழந்தை, 10 மாத குழந்தை இப்படி கையில் ஒரு தாய் சுமந்துக்கிட்டு இருக்கு. அது என்னமோ சாப்பிடலையா என்னன்னு தெரில, சாப்பிடலையா அது என்னமோ தெரியல, பிள்ளைய அந்த ஆசிரமத்தில் வளர்க்குறவங்க கடிச்சு வைக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகமா இது மனிதர்களா? இந்த உலகத்தில் எங்கே நியாயம் இருக்குது, எங்கே தர்மம் இருக்குது? பச்சை பிள்ளை, 10 மாதம் பிள்ளைக்கு என்ன தெரியும்? அதை கடிச்சு வைக்கிற. நீ குழந்தையா அது குழந்தையானே தெரில, நீ மிருகமாக்கப்பட்டிருக்கிற. இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, இருக்கா? அப்படி இருந்தால் தான் நம்ம மனுஷன். ஐயா, நமக்கு ஒரு கேள்வி வரணும். ஐயா, எப்போ இப்படிப்பட்ட நிலை மாறும்? நீங்கள் சொல்லலாம், இதை விட முத்தும் தான் பாஸ்டர், ஆனால் நிலம் மாறாது பாஸ்டர். என் கூட அப்படி சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமாம், அப்படின்னா நீங்கள் இன்னும் என்ன பண்ணலை, ரட்சிக்கவே படலை. நிலம் மாறாது பாஸ்டர், இதை விட முத்தும், இதை விட இன்னும் பிரச்சனை கூடும், ஆனால் நிலம் மாறாது. அப்படி சொல்கிறீங்கன்னா இன்னும் நீங்கள் ரட்சிக்கவே படலை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், கட்டாயம் தேவன் இன்னைக்கு காலையில் சொல்கிறாரு, நம்ம பார்க்குற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய ஒரு வல்ல தேவன். ஆமென். அவருடைய நேரத்தை குறித்திருக்கிறார். அவர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, என் நேரம் தொடங்கிட்டுடா, தொடங்கிட்டு சித்தம், அவருடைய சித்தத்துக்கு இனிமே யாரும் குறுக்க நிற்க முடியாது. சொல்லுங்க, செய்வன குறுக்க நிற்க முடியுமா? மந்திரம் குறுக்க நிற்க முடியுமா? பாவம் குறுக்க நிற்க முடியுமா? மனுஷன் குறுக்க நிற்க முடியுமா? இனிமே முடியாது. இத்தனை காலம் சர்ச்சுக்கு வர்றவனை தடை பண்ணல நீ. இத்தனை காலம் ஞானஸ்தானம் எடுக்க விடாம தடை பண்ணல நீ. இத்தனை காலம் திருவிருந்து எடுக்க விடாம தடை பண்ணல நீ. சபையில் ஒரு கூட்டம்னா அவங்கள வர விடாம தடை பண்ணல நீ. இனி உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்
ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய சித்தம் தொடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இதை மட்டும்தான் இன்னைக்கு செய்தியாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காலம், எல்லா காலமும் இப்படியே இருக்காதுங்க. எங்க வெயில் காலம்னு ஒரு காலம் இருக்குது, குளிர்காலம்னு ஒரு காலம் இருக்குது, மழை காலம்னு ஒரு காலம் இருக்குது, காற்று காலம்னு இருக்குது. அதை மட்டும் நம்ம அங்கீகரிக்கிறோமே. நான் சொல்கிறேன், பிசாசின் காலம், பிசாசின் ராஜ்யம், பிசாசின் நேரம் அப்படின்னு ஒரு நேரத்தை கொடுத்தார். பார்வோனுக்குன்னு ஒரு டைம் கொடுத்தார். அந்த டயத்தை கர்த்தர் முடிக்கிறார், புள்ளி வைக்கிறார். இனி தேவ சித்தம் மட்டுமே நிறைவே. இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே, இது இன்னும் உங்களுக்கு புரியல. தேவ சித்தம் மட்டுமே நிறைவேறுகிற ஒரு காலமாக இருக்கிறது. இந்த காலத்துக்கு ஏற்கனவே எழும்பினதெல்லாம் எழும்பி பார்க்கும். பைபிளில் போட்டிருக்கு, எல்லாத்தையும் தவளையை கூட மந்திரவாதி வர வச்சானா, பேனை வர வச்சு பார்த்துருக்கான், பேனு வர வைக்க முடியல. பைபிள் எடுத்து பாருங்க. தவளையை வர வச்சுட்டானா, தண்ணியை ரத்தமாக மாற்றிட்டானா யார்? மந்திரவாதி. மோசேக்கு ஈடு கொடுத்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க மந்திரவாதிலாம். முதல்ல என்ன வர வச்சான்? பாம்பு. ரெண்டாவது என்ன வர வச்சான்? தவளை. அது தண்ணியை ரத்தமாக மாற்றினான். மூன்றாவது என்ன மாற்றினா? தவளையை வர வச்சான். எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே கரெக்டாக வந்துக்கிட்டே இருந்தானா, திடீர்னு ஒரு நாள் பேன் வந்துட்டு, அந்த பேன்லேருந்து பேனை வர வைக்கிறதுக்கு பைபிள் சொல்லுது, இவர்களும் பேனை வர வைக்க ட்ரை பண்ணாங்களாம். பேனை வர வைக்க முடியலையா. இதே மாதிரி தான் பழசெல்லாம் எழும்ப நினைக்கும், மாம்சம் எழும்ப நினைக்கும். அல்லேலூயா. பாவம் எழும்ப நினைக்கும். இது சீசனுங்க. இது என்ன சீசன்னா, அவருடைய சாம்ராஜ்யம், அவருடைய ஆளுகை, மகாராஜா எழும்புகிற, மகாராஜா ஆண்டு கொள்ளுகிற ஒரு டைம்னு ஒரு டைம் வேணும்லாங்க. எங்க இவ்வளவு நாள் அவன் ஆட்டம் போட்டுட்டான், அப்போ தொடர்ந்து கொடுத்தா அப்போ அவன் தான் கடைசி வரைக்கும் ஆளணுமா? அவனுக்கு தான் டைமா? இல்லை. தேவன் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அந்த காலத்தை மூர்க்க வெறி கொண்டு எழும்புகிறார் முடிப்பதற்காக. கை தட்டலை, உங்களுக்கு புரியல. ஹல்லேலூயா. இது ஆவியில் நிறைஞ்சிருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை கனெக்ட் ஆகும். ஒரு ஆவியில் இருக்கிறவங்களுக்கு இந்த இது போகும். ஹல்லேலூயா. மூர்க்க வெறி கொண்டு கர்த்தர் எழும்புகிறார். ஹல்லேலூயா. எதற்காக? அடங்குன்னு சொல்றார். அடங்கு. கடல் அலையா முதல்ல வரவிட்டார். பார்த்தீங்களா? இதெல்லாம் எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது. பார்த்தீங்களா? அல்லேலூயா. முதல்ல வரவிட்டார். வந்து நான் தூங்க போகிறேன், நீ வா. வந்து கப்பலில் இருக்கிறவங்களெல்லாம், ஆமாம் கப்பலில் இருக்காங்களா எத்தனை பேர்? 12 சீஷர்கள். கர்த்தர் தூங்கிட்டார். சொல்லுங்கள், தூங்கிட்டார். கப்பல் இருக்கிற இயேசுவே இருக்கும்போது எங்கே கூடிங்க கடலில் அலை வந்துச்சு? கொஞ்சமாவது யோசிக்கணும். கதையை நம்ம பாட்டில் படிச்சுட்டே போகக்கூடாது. ஏன்னா கடலை படைச்சவரே தூங்கிட்டு இருக்காரு. இப்போ கடல் பயந்து ஒதுங்க தானே செய்யணும். முதல்ல எதுக்கு வரணும்? எப்பா உள்ள படுத்திருக்கிறது என்னைய படைச்சவர் தான் படுத்திருக்காரு, நான் எதுக்கு வரணும் தானே ஒதுங்கி இருக்கணும். அப்போ கடல் அலைக்கும் கடல் சீற்றத்துக்கும் கர்த்தர் டைம் கொடுத்தார். அல்லேலூயா. ஐயா, பார்வோனுக்கு நேரம் கொடுத்த மாதிரி கடல் அலைக்கும் நேரம் கொடுத்தார், சீற்றங்களுக்கும் நேரம் கொடுத்தார். அது வந்து ஆட்டத்தை காட்டி அவ்வளோ பேரையும் பயப்பட வச்சு இயேசுவை போய் தட்டி எழுப்புற அளவுக்கு பயங்காட்டியிருக்கு. அல்லேலூயா. அவர் எழும்பினவர் என்ன பண்ணார்? உனக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டது, அமைதலாயிரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எழுந்து அமைதலாயிரு என்று அதை அதட்டினார், கட்டளையிட்டார். இப்போ உங்க வாழ்க்கையில கடல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் வந்துச்சுல்ல. டைம் கொடுத்தார், நேரம் கொடுத்தார். அதுக்குன்னு ஒரு நேரம் கொடுத்தார். ஏன் பாஸ்டர் நேரம் கொடுக்கணும்? நேரம் கொடுக்காமலேயே என்னை அப்படியே ஜாலியாக தொட்டிலில் வச்சே பார்த்துருக்கலாம்ல. நமக்கெல்லாம் மண்டை பெருசு. கர்த்தரை விட நம்ம கடவுள்கிட்டே கேள்வி கேட்குற ஆட்கள். உங்களுக்கு கேள்வி வரலையா? எனக்கு வருது. நான் தான் சொல்கிறோம்ல, மண்டை பெருசுன்னு. எனக்கு என்ன வருதுன்னா, ஏன் ஆண்டவரே கடல் அலைன்னு வந்து தான் அதை நிறுத்தணுமா? ஏன் முதல்ல வராமல் நிறுத்திருந்தா உங்கள் மண்டை நல்ல பெருசாக இருக்கும். பெருமை. இவன் சொல்கிறான், கடல் அலை அப்படி வந்து அடிக்கும்போது, காற்று அடிக்கும்போது சொல்கிறான்,
பயந்துட்டான். இவன் யாருன்னு அலை வரும்போது தான் இவனுக்கே தெரியுது. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப பேசுகிறவன்ட்ட பரீட்சை பேப்பர் கொடுத்து பரீட்சை வச்சாதான் அவன் யாருன்னு அவனுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ரொம்ப நான் அறிவில் பெருத்தவனாகும் ஆச்சா பூச்சாங்கிறண்டா எழுது, பரீட்சை எழுது. உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், அந்த டெஸ்ட்டில் நீ யாருன்னு பார்ப்போன்னு. அதுக்கப்புறம் தான் ஐயோ 100க்கு 5 மார்க் தான் எடுத்திருக்கோமா, நம்ம இவ்வளோ வீக்கா. எப்போ தெரியுமா நம்மளை பற்றி நமக்கே தெரியும்? அலை வரும்போது தான். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் அலையை பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க? எதுக்கு ஆண்டவர் என்னைய அலையே என் மேலேயே அடிக்குது, என் பக்கத்து வீட்டுக்காரையும் சர்ச்சுக்கு தான் போகிறேன், அவன் மேலே அலையே அடிக்க மாட்டேக்கு. அல்லேலூயா. ஆமாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அல்லேலூயா. ஆமாம். 12 பேர் தாங்க கர்த்தர் சீசனாக வச்சார். ஊரில் உள்ள எல்லாரையும் சீசனாக வைக்க முடியாது. நீங்கள் அந்த 12ல் ஒரு ஆள். அல்லேலூயா. 12ல் ஒரு ஆள். உனக்கு அலை வருதுன்னா நீ சீசன். உங்களுக்கு காற்று ஓவராக அடிக்குதுன்னா நீங்கள் சீசன். அல்லேலூயா. நீங்கள் சீசனாக இருக்க வேண்டிய தேவை அவசியம் இல்லைன்னா அவர் உங்களை என்ன பண்ணியிருப்பார்? இந்த லாஸ்ட் பெஞ்சுன்னு ஒரு பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்சை வாத்தியார் என்ன பண்ண மாட்டார்? கண்டுக்கவே மாட்டார். எங்கள் ஸ்கூலில் ஒரு பையனை கண்டுக்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? அவன் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டான். ஒரு தடவை அடித்ததுக்கு அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டான். என்ன சொல்கிறான் அவங்க அம்மா அப்பா? என் பிள்ளை எப்படினாலும் இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அடிக்கவே கூடாது. இனிமேல் அந்த பிள்ளையை தண்டிப்பாரா, கண்டுக்குவாரா, சிரிச்சாலும் ஏற்றுக்குவாரா, சேர்னு வந்தாலும் டவுட்டுன்னு வந்தாலும் சொல்லி கொடுப்பாரா? உன்னையே தான் கண்டுக்கவே கூடாதுன்னு உங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்களா? அல்லேலூயா. அந்த ஆட்களை விட்டுருங்க. சர்ச்சுக்கு வெளியே ஆட்கள், ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிற ஆள், சர்ச்சுக்கெலாம் அவங்களாம் போகிறாங்க, அவங்களுக்கு மட்டும் கடலெல்லாம் அடிக்கவே மாட்டேங்குது. அல்லேலூயா. நீங்கள் சீசனாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அடிக்குது. நீங்கள் அவருடைய வட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. அவருடைய நண்பர் வட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. அவர் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. வரவிட்டார். இப்போ என்ன சொல்கிறார்? நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் ரொம்ப எஃபெக்டான டைலாக்கை நான் என்னால் எஃபெக்டாக சொல்ல முடியல, ஏன்னு எனக்கே தெரியல. ஒரு எஃபெக்டான ஒரு வார்த்தைங்க. அவர் காலத்தை குறித்தார் என்பது ஒரு முக்கியமான வார்த்தை. ஆனால் ஏன் அதை நீங்கள் இவ்வளவு சாதாரணமாக உள்வாங்குறீங்கன்னு எனக்கு தெரில. பரவாயில்ல, நீங்கள் பிறகு போய் யூடியூப்பில் கூட அதை பாருங்கள் திரும்ப. இது எஃபெக்டானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எந்த வார்த்தை? காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சரி, இப்போ காலம் குறிச்சாச்சு, புள்ளி வச்சு, இப்போ அவருடைய ராஜ்யம் தொடங்கியாச்சு. இப்போ மறுபடியும் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? மறுபடியும் இவன் எழும்புவான். இப்படி எழும்புவான் பார்த்தீங்களா? பொட்டுன்னு போயிடுவான். முதல்ல எழும்பி நம்மை ஆளுகை செய்தவன் இப்பொழுது அடங்கி கிடப்பான். என்னாச்சு? என்ன உயிரோடு இல்லையா? சத்தமாக வேற வழி இல்லை, இப்படி தான் கேட்க வேண்டியிருக்கு. சத்தமாக ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடங்கி இருப்பான். அவன் ஆட்டமெல்லாம் அடங்கிரும். ஐயோ, ஹல்லேலூயா. நீங்கள்லாம் அதை ரூம் போட்டு ரசிக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம உட்கார்ந்து ரசிக்கணுங்க. எங்கள் ஒருத்தவங்களை ரொம்ப அடிச்சிட்டான்னு வைங்க. அடித்தவன் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கோயில் வாசலில் உட்காந்து என்ன எடுக்கிறான்? அல்லேலூயா. உங்களை அடித்து அவமானப்படுத்தி தெருவில் நின்று 4 கேள் நறுக்குன்னு கேட்டவன் ஒரு திருவோட வச்சு ஒருத்தன் ஓரத்தில் இருந்து பிச்சை. நீங்கள் தூரமாக நின்று என்ன பண்ணுவீங்க? என்னதான் அபிஷேகம் பெற்ற விசுவாசியாக இருந்தாலும், அன்பை பற்றி பிரசங்கம் பண்ணுறவனாக இருந்தாலும், ஏன்டா என்னைய போய் சீண்டிட்டியப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்க நீங்கள் ரசிப்பீங்கள்ல, இதுதான் பிசாசுக்கு நடக்க போகுது. இதுதான் நடக்க போகுது. இத்தனை நாள் பாடுபடுத்தினான் பார்த்தீங்களா? இத்தனை நாள் கஷ்டப்படுத்தினான். ஊழியக்காரங்க எவ்வளவு அழுதுருப்பாங்க, எத்தனை எழுப்புதலுக்கு கதறி இருப்பாங்க. எழுப்புதலை நீ வர விடலல்ல. அவர் அது என்ன சொன்னார்? அதிகாரத்தை எடுத்துட்டார். அது என்ன சொல்லுவாங்க? அவர் ஸ்தானத்தை அவர் புடுங்கி கொண்டார். அவருடைய ஆளுகை தொடங்கிவிட்டது. இனிமே அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா. முடிக்கிறேன். கண்களை மூடுங்க. ஆமென். இன்னைக்கு காலையில் ஒரு தேவன் தன்னுடைய உள்ளத்தில் உள்ள ஒரு பெரிய
ஒரு நல்ல வார்த்தை உங்களோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை வாயை திறந்து துதிங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்குன்னு ஒரு காலம் வச்சுருக்கேன், உன் பிரச்சனைகள் முடிவுக்குன்னு ஒரு காலம் வச்சுருக்கிறேன், அது முடிக்கப்பட போகிறது.